4ஆம் அதிகாரம் 32வது வசனம். எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் தயவாய் இருந்து மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஸ்தோத்திரம். மார்க்கு 11:25. மார்க்கு 11:25. அந்த சமயத்தில் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற எல்லாரும் வாசிக்கலாம். அது பரலோகத்திலே இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதா என்னுடைய தப்பிதங்களை எனக்கு மன்னிக்கும்படிக்கு அந்த குறையை அவனுக்கு மன்னிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்களா? அவனுக்கு மன்னிக்கிறேன். அடுத்த வசனம் 26. நான் மன்னியாமல் இருப்பேனே ஆனால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவும் என் தப்பிதங்களை எனக்கு மன்னியாதிருப்பார். எல்லாரும் சொல்லலாமா? நான் மன்னியாது இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவும் என் தப்பிதங்களை எனக்கு மன்னியாதிருப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ மார்க்கம் கிறிஸ்து உலகம் கிறிஸ்தவனிடத்திலே 2 காரியங்களை எதிர்பார்க்கிறது. அல்லது பரலோகம் நம்மிடத்திலே 2 காரியங்களை எதிர்பார்க்கிறது. ஒன்று கிவிங், மற்றொன்று பர்கிவிங். ஒன்று கிவிங், மற்றொன்று பர்கிவிங். ஒன்று கொடுப்பது, ஒன்று கொடுப்பது. பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு கொடுத்தார். ஆமென். பிதா நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்கிறார். ஆமென். அதே காரியத்தை பூமியிலே நாம் செய்யும்படியாய் கட்டளை பெற்றிருக்கிறோம். ஒன்று, உலகம் எங்கும் போய் இதை கொடுங்கள். எதை கொடுங்கள்? இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கொடுங்கள். ஒன்று. இரண்டாவது காரியம், மற்றவர்களை மன்னியுங்கள். அல்லேலூயா. இந்த 2 காரியங்களை நாம் செய்யும்படி பரலோகம் எதிர்பார்க்கிறது. இயேசுவை இரட்சகராக பெற்ற நாம் அல்லது ரட்சிப்பை பெற்ற நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கிவிங். மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் செய்ததான குற்றங்களை நாம் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். பர்கிவிங். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகிற பொழுது முதலாவது வார்த்தையாக பிதாவே இவர்களுக்கு மன்னி. வேதத்தில் இயேசு கிறிஸ்து பரமேறிய பிறகு முதல் நூற்றாண்டில் முதல் இரத்த சாட்சியாக மரித்தவன் ஸ்தேவான். அவன் சொல்லுகிறான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். கிறிஸ்தவம் மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு மார்க்கம். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மிடத்தில் இந்த 2 காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஒன்று
நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? கொடுக்க வேண்டும். இரண்டாவது காரியம், மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். இந்த மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த இயேசுவினுடைய இரத்தத்தையும் இந்த இயேசுவினுடைய சரீரத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். இந்த இரத்தமும் இந்த சரீரமும் நமக்குள்ளே இது ஓடுகிறதா இருக்கிறது. மருத்துவமனையில ஒருவனுக்கு ஒரு ஊசி போட்ட பிறகு அதை தூக்கி எறிஞ்சாங்க. அதே ஊசியை மற்றவனுக்கு பயன்படுத்துகிறது இல்லை. ஏனென்றால் அந்த ஊசியின் நுனியில அந்த மனிதனுக்கு இருக்கிற வியாதியின் கிருமி இந்த மனிதனுக்கு என்ன ஆயிரும்? வந்துவிடும். இவனும் அந்த மனிதனுக்கு என்ன வியாதி இருக்கிறதோ அந்த வியாதி அதிலே இவன் பூரணப்பட்டுருவான். பாருங்க, அப்படியானால் ஒரு சிறு ஊசியினுடைய நுனியில இருந்து இவ்வளவு காரியங்கள் இன்னொரு மனிதனுக்கு மாற்றப்படுகிறது என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளுகிற இயேசுவின் இரத்தத்தையும் சரீரமும் நமக்குள்ளே வருகிற பொழுது அந்த இயேசுவினுடைய சுபாவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய முதலாவது ஒரு காரியம், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அதுதான் இந்த வாசித்த வசனங்களிலே பார்த்தோம். ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள், ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவேளை நீ மன்னியாமல் போனால் பரமபிதா உன்னுடைய தப்பிதங்களை என்ன பண்ண மாட்டார்? மன்னிக்க மாட்டார். மன்னியுங்கள் என்கிற வார்த்தையோடு கூட இயேசு தன்னுடைய வார்த்தையை முடித்து கொள்ளவில்லை. அடுத்ததாக, மன்னியாதிருந்தால் அதற்கு ஏற்படுகிற விளைவையும் சேர்த்துதான் இயேசு சொல்லுகிறார். நீ ஒருவேளை மன்னியாமல் போனால் பரமபிதா உன்னுடைய தவறுகளை உனக்கு மன்னிக்க மாட்டார். ஸ்தோத்திரம். வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம். செருயாவின் குமாரன் யோவா ராணுவ தலைவனாய் இருந்தான். ஆகிலுதின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியாய் இருந்தான். சரி, எனக்கு மறுபடியும் வாசிங்க. செருயாவின் குமாரன் யோவா ராணுவ தலைவனாக இருந்தான். போதுங்க, ராணுவ தலைவனாக இருந்தான். யோவா ஒரு ராணுவ தலைவன், மிலிட்டரி கமாண்டர் வைத்துக் கொள்ளுவோம். இவன் ஒரு நல்ல குணம் படைத்தவன். என்னை விட இந்த யோவா மிகவும் நல்லவன். ஒருவேளை உங்கள் எல்லாரை பார்க்கிலும் அவன் எப்படி எப்பேற்பட்டவன்? நல்லவன். யோவா மிகவும் நல்லவன். என்னிடத்திலே இல்லாத நல்ல குணங்கள் அவனிடத்திலே இருக்கிறது. ஆகையினாலே இந்த யோவாப்பை நான் நல்லவன் என்று சொல்லுகிறேன். இப்பொழுது இவனிடத்திலே காணப்பட்ட ஒரு நல்ல குணம், முதலாவது சுபாவம். 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். ராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில் அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா ராணுவங்களிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி. 12வது வசனங்க. தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம்.
கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். இஸ்ரவேலருக்கும், கவனிக்கிறீங்களா, இஸ்ரவேலருக்கும் சீரியருக்கும் யுத்தம் நடக்கிறது. அதில் இந்த யோவாப் தலைமை தாங்கி போகிறான். அங்கே தன்னுடைய சகோதரன் அபிசாயையும் கூட்டிக் கொண்டு போகிறான். இப்பொழுது தன் சகோதரனை பார்த்து இந்த யோவாப் சொல்லுகிறான், நாம் யுத்தத்துக்கு போகிறோம். போகிறவர்கள் ஒன்றாக போக மாட்டால் பறந்து போவார்கள். பறந்துனா கொஞ்சம் விசாலமாய் போவார்கள். ஒருவேளை உன் பக்கத்தில் சீரியருடைய இராணுவம் அவருடைய கை ஓங்குமே ஆனால் நான் உன் பக்கம் வந்து உனக்கு உதவி செய்கிறேன். ஒருவேளை சீரியருடைய இராணுவம் என் பக்கத்திலே வந்து அவர்களுடைய கை ஓங்குமே ஆனால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். நீ பயப்படாதே. அபிசாய் பார்த்து சொல்லுகிறான், நீ என்ன பண்ணாத, பயப்படாதே, தைரியமாய் இரு, தைரியமாய் இரு. எல்லாரும் சொல்லலாமா, தைரியமாய் இரு. பாருங்க, நாம் சண்டை போடுகிறோம் என்று அல்ல, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை என்ன பண்ணுவார், செய்வார். இதுதான் யோவாப் இடத்துல காணப்பட்ட முதலாவது நல்ல குணம். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தான். யுத்தம் தன்னோடு கூட யுத்தம் பண்ணுகிற தன்னுடைய சகோதரனை பார்த்து என்ன சொல்லுகிறான், தைரியமாய் இரு, தைரியமாய் இரு. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எல்லாரும் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் பிசாசின் தந்திரங்களோடு என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், யுத்தம் பண்ணுகிறோம். நமக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடியதான மற்ற சகோதரன் வேண்டும். எப்படி இரு, தைரியமாய், தைரியமாய் இரு. கர்த்தர் நம்முடைய தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். அப்ப யோவாப் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறவன். சோர்ந்து போகிற நேரங்களில் அவனோடு கூட அவனுக்கு உதவியை செய்கிறவன். ஆமென். இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நம்மிடத்துல நாம் எத்தனை பேருக்கு இன்றைக்கு தைரியம் சொல்லுகிறோம். நீ தைரியமாய், தைரியமாய் மற்றவர்களை நாம் தைரியப்படுத்த வேண்டும். அவர்கள் படுகிற பிரயாசத்தில் அவர்களோடு கூட சேர்ந்து அந்த பிரச்சனையில இருந்து அவர்கள் விடுதலையாக நம்மால் முயன்ற உதவியை மற்றவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். அப்ப யோவாப் இடத்துல காணப்பட்ட நல்ல சுபாவம் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறவன். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது சுபாவம் 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். எவன் முந்தினவனாய் இருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாதிபதியுமாய் இருப்பான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். பாருங்கள், எபூசியர் இந்த இடத்துல இருக்கிறார்கள். யோசுவாவின் காலத்திலிருந்து இருக்கிறார்கள். இவர்கள் தாவீதை என்ன பண்ணுகிறார்கள்னா பரியாசம் பண்ணுகிறார்கள். உன்னால என்ன பண்ணாது, முடியாது. எங்க ஊர்ல இருக்கிற குருடனும் சப்பானி கூட தாவீதோட என்ன பண்ணி விடுவான், யுத்தம் பண்ணி ஜெயிச்சிருவான். ஆகையினால இந்த தாவீதோட யுத்தம் பண்ண நாங்க போக வேணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை.
எங்க ஊர்ல இருக்கிற குருடன் சப்பானியை உன்னை என்ன பண்ணிடுவான் பாருங்க, ஜெயிச்சிருவான். தாவீது ஒரு யுத்த வீரன். அவனை பார்த்து பரியாசம் பண்ணினார்கள் இவர்கள். அப்போ இந்த எபூசியரை முறியடிக்க இந்த யோவாப் என்ன செய்தான்? முந்தி அதுல என்ன பண்ணினானா? சாலகத்தின் வழியாக ஏறினான் என்று பார்க்கிறோம். சாலகம் என்கிறது சாக்கடை, ஊரு தண்ணி வெளியிலே போவதற்காய் இருக்கிற ஒரு பெரிய ஒரு துவாரம். அதன் வழியாய் போய் இவன் எபூசியரை முந்தி ஏறி போய் முறியடித்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எபூசியர் என்கிறவர்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில யார் இவர்கள்? உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். உபாகமம் 7:1. நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில், அதாவது கானான் தேசத்துல, கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்த தேசத்துல தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகள், 7 பலத்த ஜாதிகள் கானான் தேசத்திலே இருக்கிறார்கள். கர்த்தர் கொடுக்கிற தேசத்திலே இருக்கிறார்கள். நீ கானானை சுதந்தரிக்க வேண்டுமானால் இந்த 7 ஜாதியை என்ன பண்ண வேணும்? துரத்த வேண்டும். கானான் எல்லாருக்கும் தெரியும். கானான் என்றால் தேவனுடைய சபையை குறிக்கிறது. சபைக்குள்ள எத்தனை ஜாதி இருக்கிறது? 7 பெரிய ஜாதி இருக்கிறது. எங்க இருக்கிறதா? சபைக்குள்ளே இருக்கிறது. கானான் தேசத்துக்குள்ளே இருக்கிறது. அப்ப இன்றைக்கு சபை இந்த 7 பெரிய ஜாதிய என்ன பண்ண வேணும்? எங்க இருக்கிறது சபை ஜாதி? சபைக்கு உள்ளே இருக்கிற இந்த ஜாதிய என்ன பண்ண வேணுமா? எல்லாரும் சொல்லுங்க. நாம் துரத்தி விட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப இந்த 7வது ஜாதி எபூசியர். யார் இந்த 7வது ஜாதி? நீதிமொழிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீதிமொழிகள் 6:16. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். 7 அவருக்கு அருவருப்பு. பாருங்கள், 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7வது அவருக்கு அருவருப்பு. அந்த 7 என்ன? 19ஆம் வசனம். அபத்தம் பேசும், பொய் சாட்சி. இல்ல 19ஆம் வசனம். சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். இதுதான் 7வது சுபாவம், 7வது பெரிய ஜாதி. இதுதான் கானானாகிய தேவனுடைய சபைக்குள்ளே இருக்கிறது. இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு விரட்ட வேண்டும். இந்த ஜாதியை ஜெயித்தவன் யோவாப். ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்குள்ளே, சகோதரருக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் பகையை என்ன பண்ணக்கூடாது? விரோதத்தை என்ன பண்ணக்கூடாது? ஒருவரை பற்றி ஒருவர் பேசினாலும் கூட இல்லைங்க, அவங்க அப்படி இல்லைங்க, மாறிடுவாங்க, ஏதாவது என்ன பண்ண வேணும்? ஆமாங்க, நான் கூட என்ன பண்ணேன், நான் சந்தேகப்பட்டது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? உறுதியாயிடுச்சுங்க சொல்லக்கூடாது. இன்றைக்கு யூடியூப்பை பார்த்தா இந்த அவரை பற்றி என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க? ஒருவருடைய குறைய, ஒருவருடைய காரியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறது தான் இன்றைக்கு வேலையாக போயிடுச்சு. கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்களை பற்றி என்ன பண்ணக்கூடாது? நிறைவு இருந்தா பேசுங்க, குறைவு என்ன பண்ண வேண்டாம். என்ன பண்ண வேண்டாம்? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பேச வேண்டாம். ஹல்லேலூயா. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். ஆக யோவாப் முதலாவது நல்ல குணம், மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறவன். இரண்டாவது எபூசியரை ஜெயித்தவன். மூன்றாவது காரியம்
2 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 11:1. ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். பாருங்கள், யுத்தம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம். இது என்ன காலம்? ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம். இப்பொழுது ராஜா யுத்தத்துக்கு போகாம சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? அரண்மனையில இருக்கிறார். அவர் இருந்துட்டு என்ன செய்யறாரு? யோவாபை கூப்பிட்டு, நீ யுத்தத்துக்கு, நீங்க எல்லாம் ஊழியத்துக்கு போங்க, எனக்கு டயர்டா இருக்குது, நான் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும்? இது சரியா இருக்குமா? ராஜா என்ன பண்ண வேண்டும்? யுத்தத்துக்கு முந்தி போக வேண்டும். ஆனா இவர் எங்க இருக்கிறாரு? அரண்மனையில் இருக்கு. ஆனா யோவாப் என்ன செய்கிறான்? யுத்தத்துக்கு அனுப்புகிறான். இவன் யுத்தம் பண்ண என்ன பண்ணுகிறான்? போகிறான். கேள்வி கேட்கவில்லை. இவன் ஒரு பொறுப்புள்ள யுத்த தலைவன். ஆமீன். யார் இவன்? பொறுப்புள்ள ஒரு யுத்த தலைவன். ராஜாவை, உனக்கு என்னையா வேலை? என்ன பண்ணல? கேட்கல. இவன் யுத்தத்துக்கு என்ன பண்ணுகிறான்? ராஜா இவனை நம்புகிறான். இவன் இருதயத்தை என்ன பண்ணுகிறான்? நம்புகிறான். ஆமென், அல்லேலூயா. உன்னுடைய இருதயம் என்னுடைய இருதயத்தை போல இருக்கும்னா என்னோட குதிரையில் என்ன பண்ணு? ஏறுகிறாய். பாருங்கள், அப்ப இன்றைக்கு ராஜாவாகி இயேசு அவருடைய இருதயம், நம்முடைய இருதயத்தை என்ன பண்ண வேண்டும்? என்ன பண்ண வேண்டும்? நம்ப வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரிடத்துல ரட்சிப்பையும் அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய வாக்குத்தத்தத்தையும் பெற்ற நாம் இன்றைக்கு அதற்கு பொறுப்புள்ளவெல்லாம் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. யோவாப் ராஜா சொன்ன வார்த்தைக்கு அப்படியே என்ன பண்ணினவன்? கீழ்ப்படிந்தவன். ஒன்று, உற்சாகப்படுத்துகிறவன். இரண்டாவது காரியம், எபூசியரை முறியடிக்க முந்தி ஏறினவன். மூன்றாவது காரியம், ராஜாவுடைய வார்த்தைக்கு அப்படியே என்ன பண்ணுகிறவன்? கீழ்ப்படுகிறவன். 4, 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 சாமுவேல் 21:17. செருயாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர் இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போக கூடாது. சரி, இஸ்ரவேலின் விளக்கு என்ன பண்ணக்கூடாது? ராஜா எங்களுக்கு யாரு? எங்களுக்கு யாரு? விளக்கு. இந்த விளக்கு யுத்தத்துக்கு போகும்போது ஏதோ தவறுதலினாலே இந்த ராஜாவுக்கு மரணம் என்ன பண்ணலாம்? வரலாம். ஆகினாலே ராஜா யுத்தத்திற்கு என்ன பண்ண வேண்டாம்? நீ எருசலேமிலே விளக்காக எங்களுக்காய் இருந்தால் போதுமானது. நீ யுத்தத்துக்கு என்ன பண்ண வேண்டாம்? நாங்கள் அந்த வேலையை என்ன பண்ணுகிறோம்? செய்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு 4வது காரியம், ராஜாவின் மேலே பாசம் உள்ளவன், அன்பு உள்ளவன். ராஜாவின் மேலே என்ன இருக்கிறது? இவனுக்கு அன்பு இருக்கிறது. ராஜா என்ன பண்ண வேண்டாம்? வர நாங்களே ராஜா செய்கிற காரியத்தை நான் என்ன பண்றேன்? செய்கிறேன். நீ அங்க நல்லா இருந்தாலே சொல்லுங்க போதும். அப்ப ராஜாவின் மேலே பாசம் உள்ளவர். 4. 5வது காரியம், 2 சாமுவேல் 11:6. அப்பொழுது தாவீது, ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபின் அண்டைக்கு ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை. சரி, இங்கே பாருங்க. 5வது காரியம், அங்கே முதல் காரியம்
ராஜா யுத்தத்திற்கு போகவில்லை. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் யோவா, நீங்க போய் யுத்தம் பண்ண போறீங்க. போகும்போது உங்க மனசுல என்ன வரும் எனக்கு தெரியல. எனக்கு என் மனசுல என்ன வரும்னா, யுத்தத்திற்கு என்னை அனுப்பிட்டு இந்த ராஜா எங்க இருக்கிறாரு? அரண்மனையில சுகபோகமா இருக்கிறார். என்ன பண்றது? என்னை யுத்தத்துக்கு என்ன பண்ணிட்டாரு? சொல்லியிருக்கிறாரு. நம்ம போய் என்ன பண்ணுவோம்? முடிஞ்சா சொல்லுங்களேன் பார்ப்போம். முடியலன்னா ஓடி பின்னால என்ன பண்ணுது? முடிஞ்ச பின்னால ஓடி வந்துடுவோம். கேட்டா சொல்லுவோம். ஏன் உனக்கே என்ன இல்லை? யுத்தத்தை குறித்து தானே கரெக்டான வார்த்தை. அக்கறை சிஸ்டர், சரிங்களா? போதாது என்று இப்பொழுது அவனுக்கு என்ன வருகிறது? ராஜாவின் இடத்துல இருந்து ஒரு கடிதம் வருகிறது. நீ என்ன செய்ய வேண்டும்? ஊரியாவை இப்போ உங்களுக்கு என்ன வரும்னு சொல்றீங்களா? பாபுக்கு என்ன வரும்? என்ன வரும்? திலகாசுக்கு என்ன வரும்? சொல்லுங்க. கோபம் வரும். எனக்கு அதான் கடுப்புனா கோபம் தான். சரிங்களா? பேருக்கு என்ன வரும்? கோபம் பயங்கரமா வரும். ஏன்னா நீயும் யுத்தத்துக்கு வரல, நாங்க இங்க யுத்தம் பண்றதுலயும் ஒரு ஆள் உனக்கு சேவை செய்ய. எங்க யுத்தம் என்கிறது மொத்தமா பண்ணுகிற காரியம் இல்லை. இங்க ஒருத்தர் இருப்பாரு 10 அடி தூரத்துல, இன்னொருத்தர் இருப்பாரு அதுக்கு அடுத்து 10 அடி தூரத்துல. சொல்லுங்களேன், ஒருத்தர் இருப்பார். ஆமே. இப்படியே என்ன பண்ணுவாங்க? அந்த ஏரியாவை கவர் பண்ணி முன்னால் என்ன பண்ணுவாங்க? பின்னால ஒரு கமாண்டர் ஒருத்தர் இருப்பார். அவரு மேப் ஸ்டடி படித்தவர். அவர் என்ன சொல்வார்? ரைட்ல வா, நம்பர் 23 ரைட்ல வா, இந்த பக்கம் நம்பர் 17 கொஞ்சம் பின்னால வா, இந்த பக்கம் வா அப்படின்னு என்ன பண்ணிட்டே போவாரு. சரிங்களா? கமாண்ட் கொடுத்துட்டே போவாரு. இவங்க என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? போயிட்டே இருப்பாங்க, முன்னால போயிட்டே இருப்பாங்க. இப்ப யோசிங்க, ஒரு நபரை எடுத்துட்டா அனுப்பிட்டா அந்த இடம் காலியா இருக்கு. அந்த இடம் அப்ப எதிரிக்கு அந்த இடத்துல முன்னேற வாய்ப்பா இருக்கும். இது யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். இது யாருக்கு தெரியும்? ராஜாவுக்கும் தெரியும், யோவாப்புக்கும் தெரியும், போர் வீரர்களுக்கும். இப்போ அந்த லெட்டர் கிடைச்சா நீங்க அனுப்புவீங்களா? ஆளை இப்போ கனகாசிரியர் சொல்லுங்க, நீங்க அனுப்புவீங்களா? திலகாசிரியர் அனுப்புவீங்களா? அந்த லெட்டர் கிடைச்சா அவங்க கையிலே கொடுத்து என்ன பண்ணிடுவோம் பாருங்க. யோவா எதுவும் பேசாமல் அவன் என்ன பண்ணினான்? அரண்மனைக்கு அனுப்பி வைத்தான். அனுப்புறது பெரிய காரியம் அல்ல. அடுத்தது இவன் இருக்க வேண்டிய இடத்தையும் சேர்த்து யோவா பார்த்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இவன் வேலையும் என்ன பண்ண வேணும்? இவன் வேலையும் அவன் என்ன பண்ண வேணும்? சேர்த்து செய்ய வேண்டும். ஆமென். அப்ப யோவா தன்னுடைய படையில எந்த இடத்துல ஒரு குறைச்சல் வருகிறதோ அதையும் சேர்த்து தன்னுடைய வேலையா என்ன பண்ணுகிறவன் அதை செய்கிறவன். ஆமென். நீ சபையில் அவங்க தான் வரணும் அப்படிங்கிற காரியம் இல்லை. சோத்திரம். ஒருத்தர் வரலையா அந்த காரியத்தை என்ன பண்ண வேணும்? நான் என்ன பண்றேன்? கீபோர்டு வாசிக்க கிருபா வரலையா? நான் வாசிக்கிறேன். பவித்ரா என்ன பண்ணணும்? எது உட்காந்து எந்தையோ அமுத்து. நம்ம எதையுமே என்ன பண்ணுகிறது இல்லை. நம்ம கரெக்டாக பார்க்கறது. கர்த்தர் நம்முடைய விருப்பத்தை தாங்க பார்க்குறாரு. நீ எனக்கு அமுத்தினாலும் நீ வாசிக்கிற ரைட்டு, நீ குறை சொல்ல பவித்ரா. நீ எனக்கு அமுத்தினாலும் சவுண்டு வருது இல்லை, போதும். கர்த்தர் ஏன் மியூசிக்கில் இந்த நோட்டை விட்ட அப்படின்னு என்ன பண்ண மாட்டார். நான் அதை பற்றியே கவலைப்படாதீங்க. உங்கள் குரலை எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுங்க? எப்படி இருந்தாலும் பாடுங்க. இந்த உங்கள் குரல் எப்படி இருந்தாலும்
பாட்டு என்ன பண்ணுங்க, பாடுங்க. கர்த்தர் அந்த ராகத்தை பார்க்கணும், மனசை தான் பார்க்கிறாரு. உன் சந்தோஷத்தை தான் என்ன பண்றாரு பாருங்க. ராகினால் உற்சாகமா என்ன பண்ணுங்க, உற்சாகமா என்ன பண்ணுங்க, பாடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாம் பாட்டு என்ன பண்ண வேணும், இல்லை உற்சாகமா என்ன பண்ண வேணும், கணீர் கணீர்னு பாடுங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு நீ என்ன பண்ண வேணும், பாடுறது இல்லை. நீ ஒரு 10 நிமிஷம் இங்கிலீஷ் வருதா இங்கிலீஷில் பேசு, தமிழ் வருதா தமிழில் பேசு, இங்கிலீஷும் தமிழ் சேர்ந்து வருதா சேர்ந்து பேசு. கர்த்தர் அதை என்ன பண்றாருங்க, நீ என்னத்தையோ பேசுங்க, பேசுகிறது கர்த்தர் அதை கொண்டு ஏதோ ஒரு வார்த்தையை யாரோ ஒருவருக்கு என்ன பண்ணுவாங்க, யாரோ ஒருவருக்கு சந்திப்பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அமெரிக்காவில் போய் இங்கிலீஷில் பேசுவாங்க. அவனுக்கு இங்கிலீஷ் தெரியல, தெரிஞ்ச இங்கிலீஷை பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? யூ ஆர் ஒயிட் அவுட் பிளாக் இன், ஐ ஆம் பிளாக் அவுட் ஒயிட் இன். யூ ஆர் ஒயிட் அவுட் பிளாக் இன், ஐ ஆம் பிளாக் அவுட் ஒயிட் இன். இது ஒரு சிலருக்கு தொடப்பட்டதான். கர்த்தர் எப்படி என்ன பண்ணுவாருங்க, உங்களை கொண்டு கர்த்தர் கிரியை செய்வார். யாரும் உங்களை அற்பமா என்ன பண்ண வேண்டாம், என்ன பண்ண வேண்டாம் சொல்லுங்களேன். மாலதி என்ன பண்ண வேண்டாம், நினைக்க வேண்டாம். யாரு சொல்லுங்கள, சொல்ல மாட்டேங்கிறீங்களே, கடைசி வரியில சொல்லுங்களேன். யாரும் உங்களை என்ன பண்ண வேண்டாம், அற்பமாய் நினைக்க வேண்டாம். அதுக்கு முந்தின வரியில சொல்லுங்களேன். யாரும் உங்களை திலகாசில் கை தூக்கி இருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அடுத்த வாரம் நீங்க ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் முன்னால் முடிஞ்ச 4 வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுங்க, ஏங்க ஏதாவது ஒரு வார்த்தை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் கர்த்தர் சமூகத்தில் சொல்றேன். ஒரு சிலர் பேசுகிற பொழுது ஒரு சில வார்த்தையை நான் மனசில் பிடிச்சிக்கிறேன். வீட்டில் போய் அந்த வார்த்தையை விட்டு சின்ன சின்ன பேப்பரை இவ்வளோ வச்சிருக்கேன், அதில் எழுதி ஒரு சூட்கேஸில் போட்டுருவேன். இன்னைக்கு இந்த தேயிலிருந்து இவங்க சொன்னாங்க, அது என்னைக்கோ ஒரு நாளைக்கு எனக்கு பிரசங்கத்துக்கே தலைப்பா மாறிடும். ஆமென், ஹல்லேலூயா இருக்கட்டும். யோவாப் எத்தனாவது காரியம், 5வது காரியம். மற்றவர் ஒரு குறை ஏற்படுமே ஆனால் அந்த குறையையும் சேர்த்து தானே அந்த குறை உள்ள இடத்துல வேலை செய்கிறவன் யோவாப். 5. 6வது காரியம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். 2 சாமுவேல், பட்டணத்தை பிடிக்கிறதினால் என் பெயர் வழங்காதபடிக்கு, என் பெயர் வழங்காதபடிக்கு நீ சீக்கிரம் வரும். பாருங்கள், இப்ப கவனிக்கிறீங்களா? யோவாப் சும்மா உள்ளே போக முடியாது. எதன் வழியாய் போனான்? சாலகம் என்கிறது என்ன, ஊரு சாக்கடை எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம நேரு வீதியில் கடைசியில் போனோன்னா ஒரு என்ன ஓடுது, இங்கே இருக்கிற எல்லா சாக்கடையும் ஒன்று சேர்ந்துட்டு ஒன்றா போகுது. அங்கே போய் சேர்ற இடம் தான் சாலகம். அதுக்குள்ளே ஒருத்தர் என்ன பண்ணுறான், அப்போ சாதாரணமாக என்ன பண்ண முடியாது உள்ள போக. அப்படி போய் யுத்தம் பண்ணி அந்த பட்டணத்தை ஜெயிச்ச உடனே பார்த்தியா நான் என்ன பண்ணிட்டேன், அவன் சொல்லலை, அவன் ஆள் அனுப்புகிறான். ராஜாவே, நீ அரண்மனையில் தூங்கிட்டு இருந்தா சீக்கிரமா புறப்பட்டு வரும். எதுக்கு வரும்? நான் பட்டணத்தை பிடிச்சேன்னு என்னுடைய பெயர் வந்துடும். என் பெயர் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஏன்னா ராஜா வந்த உடனே என்ன பண்ண, கொடிய ஏத்தோணும். அப்ப என்ன சொல்லுவாங்க, தாவீது ராஜா எபூசு பட்டணத்தை பிடிச்சாரு, கொடிய. இன்னைக்கு எத்தனை பேர் இதுக்கு ஒத்துக்கிறீங்க சொல்லுங்க? நம்ம ஒத்துக்கோமா சொல்லுங்க? ஆமான்னு சொல்றதுக்கு யாருக்கும் நானே ஒத்துக்க மாட்டேன். ஏய்யா, நான் பட்டப்பாடு என்ன, அவன் பேரு வருது. அப்போ யோவாப் தன்னுடைய பெயர் வழங்கக்கூடாது என்பதற்காய் தான் பட்ட பிரயாசத்தை கூட ராஜாவுக்கு விட்டு கொடுத்தவன். 6. 7வது காரியம் 2 சாமுவேல் 14:1. 2 சாமுவேல் 14. ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் தாங்களா இருக்கிறதை செருயாவின் குமாரன் யோவாப் கண்டு 20ஆம் வசனம். நான் இந்த காரியத்தை உவமாய் பேசுகிறதற்கு உமது அடியனாகிய யோவாப் அதற்கு காரணமாய் இருந்தார்.
சாரி அம்மா கவனிங்க, நீண்ட பகுதியில் படித்தா தான் இது புரியும், விட்டுருங்க. கவனிக்கிறீங்களா? தாவீது ராஜாவுக்கும் அவனுடைய மகனாகிய அப்சலோமுக்கும் இடையில ஒரு சிறிய மனஸ்தாபம். அப்பொழுது இவன் அப்சலோம்கிட்ட போய் உங்க அப்பா இப்படின்னு சொல்லல, தாவீதுகிட்ட போய் அப்சலோம் இப்படின்னு என்ன பண்ணல சொல்லல. இந்த இருவருக்கும் இடையில ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணினான். தலையாட்டலாமா? சொல்லுங்கள சத்தமா. ஏனென்றால் இந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவன் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். சமாதானம் பண்ணுகிறவன், ரெண்டு பேருக்கு இடையில சமாதானத்தை நீ பண்ணி வச்சா நீ யாரு? நீ யாரு? பாக்கியவான், தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ரெண்டு பேருக்கு இடையில ஒரு வேட்டு வச்சா நம்ம யாருடைய பிள்ளைங்க? ஆப்போசிட்டையும் பார்ப்போம், யாருடைய பிள்ளைங்க? அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இரண்டு பேருக்கு இடையில சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள். ஆமென். ஆக யோவாப் இடத்துல 7 நல்ல குணங்களை இன்றைக்கு பார்த்தோம். முதல் காரியம், யோவாப் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறவன். ஆமென். எல்லாரும் சொல்லுங்களேன், என்ன பண்ணுகிறவன்? உற்சாகப்படுத்து. நான் சொன்ன பின்னால திருப்பி சொல்லுங்களா பார்க்கலாம். மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறவன். ஆமென். இரண்டாவது, எபூசியரை முறியடித்தவன். சொல்லுங்களாப்பா, எபூசியரை முறியடித்தவன். மூன்றாவது, பொறுப்புள்ள படை தலைவன். ஆமென். நாலாவது, இஸ்ரவேலின் விளக்கு, ராஜாவின் மேலே பாசம் உள்ளவன். ராஜாவின் மேலே, இன்னைக்கு தேவனுடைய சபையின் மேலே எத்தனை பேருக்கு பாசம் இருக்குது? சொல்லுங்களா பார்க்கலாம். ஆமென். அப்ப பாசம் இருந்தா, நான் ஆசீர்வாதம் போட்டு முடிகிற போது நீங்க மறுரூபமாக கூடாது. இருந்து என்ன பண்ணுங்க? ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசுங்க. சோத்திரம் இருக்கட்டும். இவன் ராஜாவின் மேலே பாசம் உள்ளவன். அடுத்தது, இவன் கீழ்ப்படிதல் உள்ளவன், குறைவை சரி செய்கிறவன். குறைவை. ஆறாவது காரியம், இவன் பெயர் வழங்கக்கூடாது என்கிறதான எண்ணம் உடையவன். ஏழாவது, இவன் சமாதானம் பண்ணுகிறவன். இந்த யோவாப் நல்லவனா கெட்டவனா? ரொம்ப. இப்பொழுது யோவாப்பினுடைய மறுபக்கம், 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி, நான் எழுந்து போய் இஸ்ரவேலரை எல்லாம் உம்மோடே உடன்படிக்கை பண்ணும்படி ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றார். சரி, 27ஆம் வசனம். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோடு ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒலிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசைகளுடைய இரத்தப்பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். சாரி, யோவாபினுடைய மறுபக்கம். தாவீது அப்னேரை மன்னித்து விட்டான். தாவீது ஒருவனுடைய குறையை, குற்றத்தை, அக்கிரமத்தை தாவீது மன்னித்து விட்டான். தாவீது ஒருவனுடைய குற்றத்தை, அக்கிரமத்தை, பாவத்தை என்ன பண்ணிவிட்டான்? மன்னித்து விட்டான். அந்த செயல், தாவீது மன்னித்த செயல், யோவாப் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது ஒன்றுதான் யோவாப்பினுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு கெட்ட சுபாவம். இன்றைக்கு வருடத்தின் கடைசியிலே வந்திருக்கிறோம். அநேக இடங்களிலே இன்றைக்கு சுத்திகரிப்பு ஆராதனை வைக்கிறார்கள். நம்ம இதில் வச்சா யார் என்ன பண்ண மாட்டீங்க?
என்ன பண்ண மாட்டீங்க, வரமாட்டீங்கன்னு நான் விசுவாசித்து தான் இன்றைக்கு இந்த காரியத்தை என்னுடைய விசுவாசம் ஒரு நாள் வீணா சரி. எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேலை பிரச்சனை இருக்கிறது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரி, இன்றைக்கு ஒரே ஒரு சுபாவம், தாவீது யாரை மன்னித்தானோ அவனை இந்த யோவாப் மன்னிக்க இவனுக்கு என்ன இல்லை, மனம் இல்லை. அல்லது தாவீது யாரை மன்னித்தானோ அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள யோவாப்புக்கு என்ன இல்லை, மனம் இல்லை. பாருங்கள், இப்பேற்பட்ட 7 நல்ல சுபாவங்களை உடைய ஒரு மனிதன் தாவீது மன்னித்தவனை இவன் என்ன செய்திருக்க வேண்டும், இவனும் மன்னித்திருக்க வேண்டும். ஆனால் இவன் மன்னிக்கவில்லை. அதற்காக பாருங்கள், அதில் 3ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம். பாருங்கள், இப்பொழுது அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டீர்கள். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு பாயிண்டா அந்த வசனத்தை நான் சொல்லி வைக்கிறேன், நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். முதல் 1 2 சாமுவேல் 3:29. அந்த இப்பொழுது தாவீது இந்த ஒரு காரியத்திற்காக யோவாப்பை சபிக்கிறான். தாவீது இந்த ஒரே ஒரு காரியத்திற்காக யோவாப்பை என்ன பண்ணுகிறான், எல்லாரும் சொல்லுங்களேன், சபிக்கிறான். என்ன சாபம் இடுகிறான்? முதல் காரியம், அந்த சாபம் யோவாப்பினுடைய தலையின் மேலே சாபம் வரட்டும். யோவாப்பினுடைய தலையின் மேலே சாபம் வரட்டும். 1. இரண்டாவது காரியம், அவனுடைய தகப்பன் குடும்பத்தின் மேலே அந்த சாபம் வரட்டும். பாருங்கள், யோவாப்பின் மேலே வரட்டும், அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலே வரட்டும். 3வது காரியம், யோவாப்பினுடைய குடும்பத்திலே பிரமியக்காரன் இருப்பான். 3. 4வது, யோவாப்பினுடைய குடும்பத்திலே குஷ்டரோகி இருப்பான். 4. 5வது காரியம், யோவாப்பினுடைய குடும்பத்திலே கோல் ஊன்றி நடக்கிறவன் இருப்பான். 6. யோவாப்பினுடைய குடும்பத்திலே அநேகர் பட்டயத்தாலே விழுவார்கள். பட்டயத்தாலே, இன்றைக்கு பட்டயம் இல்லை, விபத்து என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு 2 பேர் சாட்சி சொன்னீங்க. கர்த்தர் உங்களுக்கு விபத்திலிருந்து என்ன பண்ணி இருக்கிறாரு, பாதுகாத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட்டயத்தாலே விழுவார்கள். 7வது, யோவாப்பினுடைய குடும்பத்திலே அப்ப குறைச்சல் உண்டாகும். இவை எல்லாம் ஒரு காலம் நீங்காது. ஒரு காலம். யோவாப் எத்தனை பாவம் செஞ்சான்? ஒரே ஒரு பாவம் செய்ததற்கு 7 விதமான சாபத்தை தனக்கு வாங்கி கொண்டான். தன் தகப்பனுடைய குடும்பத்துக்கும் சேர்ந்து சம்பாதித்து கொண்டான். எத்தனை காரியத்துக்காக? ஒரே காரியத்துக்காக. என்ன காரியம்? தாவீது யாரை மன்னித்தானோ அந்த மன்னிப்பை இவன் என்ன பண்ணவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனை இவன் மன்னிக்கவில்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தமாக்கும். ஹல்லேலூயா. இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் எல்லாரும் என்னாக்கப்பட்டோம், என்ன பண்ணப்பட்டோம், கழுவப்பட்டோம். சசி இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட. ஆமென், ஹல்லேலூயா. பிரதர் பாபு குமார் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டீங்க. பாபு கழுவப்பட்டீங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணப்பட்டோம், கழுவப்பட்டோம். கழுவப்பட்டது இயேசுவின் இரத்தம் இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் கழுவி இருந்து அவர்கள் பாவத்தை மன்னித்தது. அப்படி இருக்க நான் அந்த பாவத்தை நான் இயேசு மன்னித்தார் என்று ஏற்றுக்கொள்ளாமல் போகுமே ஆனால் என்னிடத்திலே அவர் மேலே குறையும் குற்றமும் இருக்குமே. ஆனால் நான் எதை சம்பாதிக்கிறேன்? எதை சம்பாதிக்கிறேன்? 7 சாபங்களை. இன்னைக்கு ஏதோ சாபம் எடுக்க நான் வரவில்லை. ஒரே ஒரு காரியத்திற்காக இவன் என்ன செய்தான்? சாபத்தை வாங்கி கொண்டான். பாருங்கள், ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை இன்றைக்கு சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள்
2ஆம் அதிகாரம் 28வது வசனம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். நடந்த இந்த செய்தி யோவாபுக்கு வந்தபோது அவன் கர்த்தருடைய கூடாரத்திற்கு ஓடிப்போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். சட்டம் என்ன சொல்லுகிறது? அவனுக்கு மன்னிப்பு. இப்போ யோவாப் தெரிந்து கொண்டான், தன் மேலே என்ன வந்து விட்டது? சாபம் வந்து விட்டது என்று அறிந்து அதிலிருந்து விடுதலையாக பலிபீடத்தின் கொம்புகளை போய் பிடித்துக் கொண்டான். எதற்கு? தனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? மன்னிப்பு கிடைக்கும். பாருங்கள், லூக்கா புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 27வது வசனம். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருந்தவர்கள் ஆகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடு. எனக்கு முன்பாக என்ன பண்ணி போடு? வெட்டி போடு. பாருங்கள், சாலமோன் சொல்லுகிறான், அவனை வெளியில இழுத்துட்டு வந்து அவனை என்ன பண்ணி போடுங்க? கொண்டு போடுங்க. பாருங்கள், ஏன் இவனுக்கு என்ன கிடைக்கல? என்ன கிடைக்கல? மன்னிப்பு கிடைக்கும் என்று போன இடத்துல கூட இவனுக்கு என்ன கிடைக்கல? எபிரேய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் இந்த இடது பக்கத்துல இருந்து கடைசி வசனம் வாசி. இல்ல, அவன் கண்ணீர் விட்டு எத்தனாம் வசனம்? 17. எபிரேயர் 12:17. அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். பாருங்கள், 2 பேர். இவன் பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சாலும் கூட இவனுக்கு என்ன கிடைக்கல? மன்னிப்பு கிடைக்கல. கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் இவனுக்கு மன்னிப்பு என்ன பண்ணல? ஏன்? கர்த்தர் யாரை மன்னித்தாரோ அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு மன்னிப்பு இல்லை. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பு. நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், நானு அக்காவை மன்னிச்சா அக்கா எனக்கு என்ன மன்னிக்க வேணும்? மன்னிக்க வேணும். ஒருவருக்கொருவர் என்ன பண்ணிக்கொள்ள வேணும்? நான் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் பரமபிதா என்னுடைய தப்பை என்ன மன்னிக்க மாட்டார்? மன்னிக்க மாட்டார். இன்றைக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியோடு கூட நான் இந்த பகுதியை முடிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். 11:26. நீங்கள் மன்னிப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். பரலோகத்திலே இருக்கிற உங்கள் பிதாவும் என்ன பண்ண மாட்டார்? இப்பொழுது மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்கிற சுபாவம், எண்ணம் நம்முடைய இருதயத்தில் என்ன ஆயிடுச்சு? பதிந்தது என்று சொன்னால் ஆமென் சொல்லுங்களே பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் நடக்கிற ஒரு காரியத்தை நான் மறுபடியும் சொல்லுகிறேன். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 8லிருந்து 39 வரை குறித்துக் கொள்ளுங்கள். 8வது வசனத்திலிருந்து 39வது வசனம். யார் பெரிய 38 39 வசனம் வாசிக்க வேண்டாம். நீங்கள் வீட்டில் போய் டெய்லி பைபிள் வாசிப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அப்படி வாசிக்கிற பொழுது இன்றைக்கு இந்த பகுதியை என்ன பண்ணி கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த பகுதியை சொல்லுங்க. எல்லாரும் பைபிள் என்ன பண்ணுவீங்க? வீட்டில் போய் சொல்லுங்க. வாசிக்கிறீங்களா இல்லையா?
வாசிப்பீங்க. அப்ப இன்னைக்கு இதை வாசிங்க. ரைட், சரி. நான் இந்த பகுதிக்கு வருகிறேன், கொஞ்சம் கவனிங்க. இந்த பகுதியில 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நிதானமாய் வாசித்தீர்களானால் புரியும். 1, இதுல 6 பேர் படைத்தலைவர்கள். 6 பேர் படைத்தலைவர்கள். அவர்களுடைய பெயர் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 6 படைத்தலைவர்களுடைய பெயர்கள் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 6 பேரிலே யோவாபினுடைய பெயர் சொல்லப்படவில்லை. 1. 2வது, இந்த வசனங்களிலே 31 பேர் படை வீரர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 31 பேருடைய படை வீரருடைய பெயர் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 31 பேரில் யோவாபினுடைய பெயர் என்ன பண்ணல? எழுதப்படவில்லை. என்னால 6 படை தலைவர்களுடைய பெயரிலே யோவாபினுடைய பெயர் என்ன பண்ணல? வரலங்கிறத விட இப்படி சொல்லுங்க, என்ன பண்ணல? எழுதப்படவில்லை. 31 படை வீரர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல யோவாபினுடைய பெயர் என்ன பண்ணலையா? எழுதப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 33வது வசனம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 33வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவனுடைய பெயரை, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவனுடைய பெயரை என்னுடைய புஸ்தகத்திலே இருந்து கிறுக்கி போடுவேன். எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவனுடைய பெயரை என்னுடைய புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன். நான் மன்னித்தவன் எவனோ அவனை மன்னியாதவன் எவனோ அவனுடைய பெயரை என்னுடைய புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன். யோவாப் தாவீது மன்னித்தவனை யோவாப் மன்னிக்கவில்லை. தாவீதாகிய இயேசு கிறிஸ்து யாரை மன்னித்தாரோ அவர்களை யோவாப் ஆகிய தேவனுடைய பிள்ளை நீ மன்னிக்காமல் போனால் உன்னுடைய பெயரை புஸ்தகத்திலிருந்து என்ன பண்ணி போடுவார்? கிறுக்கி போடுவார். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். வெளிப்படுத்தல் 20 ஜீவ புத்தகத்தில் இருந்து எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். யோவாப் நீ நல்லவன், யோவாப் நீ மிகவும் நல்லவன். ஆனால் ஒரே ஒரு சுபாவம், தாவீது மன்னித்தவனை நீ என்ன பண்ணல? மன்னிக்கல. ஆகையினாலே உன்னுடைய பெயர் படை தலைவருடைய பெயரிலிருந்து கிறுக்கப்பட்டது. உன்னுடைய பெயர் படை வீரர்களுடைய பெயரிலிருந்து கிறுக்கப்பட்டது. ஏன்? ஒரே ஒரு காரியத்தை, நீ இந்த பூமியிலே யோவாப் இருந்த பொழுது பூமியிலே நீ சாபத்தை அனுபவித்தாய். மரித்த பிறகு மறுமையிலேயும் உன்னுடைய பெயர் எங்கெல்லாம் போய்விட்டது? இம்மையிலும் மறுமையிலும் ஒரு பெரிய சாபத்தை சம்பாதித்துக் கொண்டாய். ஏன்? மற்றவர்களை மன்னியாத சுபாவம். இன்னைக்கு இந்த பந்திக்கு முன்பதாய் நமக்கு இந்த சுபாவம் வரட்டும். எல்லாரும் எழுந்து நிற்கணும். எல்லாரும் கண்களை மூடுவோம். தயவு செஞ்சு யார்கிட்ட பேசுறேன்